காமெடி மாட்டில் அப்படியே தூரம் வருவோம். நாங்கள் வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். பிக்சர்லாம் வந்து திட்டம் போதெல்லாம் ஓடுவோம். நான் படிச்ச ஸ்கூல் யாரு நான் உட்காந்துருக்கேடா. நீ படிச்ச ஸ்கூல் தான் செம்மையா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு. 5ல எடு. 6ல தான் இருக்கு. 2ல. அதுக்கப்புறம் இது மேலே ரெண்டாவது என் கிளாஸ். அதுக்கு மேலே ஒன்று இருந்தோம். அப்படியே எடுத்துட்டே வா. ஒரு கீர்த்தனம்லாம் இங்கே தானே பண்ணீங்க? ஆமாம், இந்த மாதிரி மரம். இன்னைக்கே ஸ்கூலில் ஃப்ரைடே தானே? வேறு ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ். இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜு. கொரோனா பீரியடில் ட்ரெண்டிங்காக அந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏன் கொரோனா பீரியடில் நீ பண்ணலான்னு கேட்கலாம். கொரோனா பீரியடில் தான் யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கல. நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலே இல்லை, எதுலேயுமே இல்லை. அதனால என்கிட்ட ஃபோனே இல்லை. அது ஒரு விஷயம். இப்போ பரவாயில்ல, நான் இப்போ பண்ணுறேன். நீங்கள் இப்போ பாருங்கள். மிடில் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் டூர். அதுதான் இதுக்கப்புறம் செட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து ஃப்ரிட்ஜு. இது மேலெல்லாம் வந்து ஷாக் அடிக்கும் இங்கே தொட்டா. ஆமாம், அது வேறு இருக்குது. ஆனால் என் தம்பிக்கு மட்டும் ஷாக் அடிக்காது. அது எப்படின்னு தெரியல. இது மேலே இப்போ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறது தான் எல்லா வீட்லேயும். அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருக்குது. இதோ இது இதோ பாருங்க, பார்த்தீங்களா? ப்ரொமோஷனில் கிடச்சது. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. மனுஷங்க ஃப்ரிட்ஜு டூருன்றதுனால நான் ஃப்ரிட்ஜை மட்டும் தான் கவனிச்சிருக்கேன். அதில் விட்டு ஓகே. இதில் அரிய வகையான பல பொருட்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அரிய வகை பொருட்கள். ஃபர்ஸ்ட் எதுல இருந்து வரலாம்? நடி 3 கலர்ல வாட்டர் 4 கலர். ஆரஞ்சு கலர், பச்சை கலர், ஆப்பர் கட்சது நான் வச்சிருப்போம் பாருங்க. இந்த மாதிரி 4 கலர் இருக்கு. 1 2 ரெட் கலர், ப்ளூ கலர் இருக்கு. மீந்து போன சப்பாத்தி மாவு. மீந்து போன சப்பாத்தி மாவு. மீந்து போன சப்பாத்தி மாவு இருக்கு இங்க. அப்புறமா இங்க இங்க இருந்து பார்த்தா இவனே இப்பதான் எங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினான். இவனுக்கும் சேர்த்து தான் ஃப்ரிட்ஜ் டூரு வந்து கொய்யாக்கா. பக்கத்து வீட்டு அண்ணா கொடுத்த 2 கொய்யாக்கா. அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக இது நான் பஜ்ஜி மாவு, அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு, கடலை மாவு, இதெல்லாம் இருக்கு. இது வந்து நட்ஸு. இது வந்து பாதாம். உடம்பு ஏறணும்னு வாங்கி வச்சு டெய்லி சாப்பிட்டு இருக்கேன். இது ஒரு மாற்றமும் இல்லை. ஏய் வாங்கிறது இல்லை, நீ சாப்பிடு. இதே பாதாம அழகு அப்படியே வச்சிருவான். 2 முட்டை இருக்கு. 2 முட்டை, 3 முட்டை இருக்கு. 3 முட்டை, ஒரு தக்காளி இருக்கு. ஒரு தக்காளி, அரப்பு. இதுல கருப்பு கலர் டேட்ஸ். அதான் நட்ஸ் எல்லாமே இல்ல. இஞ்சி இது என்ன நீங்க வந்து பார்க்கணும். இது சம்மந்தியா? ஏய், சம்மந்திலாம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு டெய்லி இதுதான் சைடிஷ். 2 வடுமாங்காய் மாதிரி சின்னதாக 2 பச்சை மிளகா, உப்பு. அவர் வந்து எது சாப்பிட்டாலும் அவர் இதை கடிச்சு சாப்பிடுவார். என்னது அது? நீ சாப்பிட்டது என்னது? வண்டா பாரு. நீ என்ன சாப்பிட்ட? ஊறுகாய். இது சாப்பிட்டியா நீ? நான் உப்புலாம் கலந்து வச்சிருப்பாரு. அதை சாப்பிட்டா ஆள் லூஸு. இதான் எங்கள் அப்பா, அதுதான் எங்கள் அப்பா. இங்கதான் எங்கள் அப்பா. தின்னுட்டு இருக்க. ஐயோ, இதான் எங்கள் அப்பாவோட டிஷ். திரும்புங்க, திரும்ப வா. இவருதான் இந்த பிச்சை பாத்துக்கிற அவரு. இவருதான் வந்து இவருதான் இவருக்கு இதெல்லாம் சாப்பாடு. போ ஓரா பண்ண ஒரு வீடியோ கூப்பிட்டா நல்லது. நானே நீங்க போகும்போதே சொல்லலாம் தான் பார்த்தேன். நாத்தியமையாச்சு லீவா இருக்குமே அப்படின்னு. இதை நம்ம இந்த ராக்கு முடிச்சிட்டோம். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, மருதாணி இருக்கு. இங்க அவ்வளவுதான். இப்போ வந்து ஃப்ரீசர்ல என்னென்ன இருக்கு பார்க்கலாம். ஃப்ரீசர்ல வாங்க கூடாது.
என்னப்பா குபேர் இது நான் எப்போ வச்ச ஐஸ் கட்டி தெரியுமா? எப்போ வச்சு மூஞ்சிக்கு வைக்கலான்ட்டு வைக்கலாமா? மூஞ்சிக்கு வைக்கலான்ட்டு வச்சதுடா. இது எடுறா இது. கிண்ணத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கா. இல்ல இது ஐஸ் கட்டி நான் மூஞ்சிக்கு தேய்க்கலாம்னு வச்சிருந்தா. நடுவுல வரார் பாரா இவரு. தண்ணி ஊற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சாலாம். 2 இல்ல 1 வாரமா இது உள்ளதா இருக்கு. மூஞ்சிக்கு தேய்ச்சி வைக்கலான்னு தக்காளியும் தயிர் தண்ணி போட்டு வச்சேன். என்னது? தெரியல எனக்கு. சிக்கன் இருக்கு. இவர் சிரிக்கிறாரு. நான் தான் வச்சுக்கிறேன் சிக்கன். இது வந்து சிக்கன். இதுக்கு கீழே இது எதுக்குன்னா அந்த தண்ணி ஒழுகுதுல அதுக்காக. இப்போ ஊறுகாய் ஐட்டம் வரலாம் நம்ம. இது தக்காளி ஊறுகாய். அது வந்து தக்காளி ஊறுகாய். அப்புறம் வந்து நடுல போயிரு அமைதியா. பால் ஊற்றி வச்சிருக்காங்க கிண்ணத்துக்குள்ள. தக்காளி என்னது பாலா தயிரா? பால் தக்காளி ஊறுகாய் பால். அப்புறம் வந்து இது வந்து எங்க அப்பாவோட அம்மா வந்து கொடுத்து அமிச்சது ஊருக்குல இருந்து. அப்பாவோட அம்மான்னு சொல்லாத, பாட்டின்னு சொல்லு. பாட்டி கொடுத்து அமிச்சு. எந்த பாட்டி கேட்பாங்கல்ல, அதான் அப்பாவோட அம்மா பாட்டி. அந்த காட்சிக்கு வாக்கு. இது இது பேர் என்ன? அம்பாழிங்க. அம்பாழஞ்சான்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இங்க என்ன இவ்வளோ இருந்தானே இந்த ஊர்ல இது இல்ல. கேரளால இருந்து கொடுத்து அமிச்சது எங்க பாட்டி. இந்த ஊர்ல இது இல்லைன்னு இதோ சொல்றாங்க. இன்னொரு ஊறுகாய் இருக்கு. அனியன் போட்டிருக்கு. இது ஒரு மாங்காய் ஊறுகாய். இது மாதிரி ஆளால கொடுப்பாங்க எங்களுக்கு ஊறுகாய்லாம் நிறைய. அது ஒரு ஊறுகாய் இருக்கும். ஒரு ரேக் ஃபுல்லா ஊறுகாய் வச்சிருக்கா. ஊறுகாய் தான் அதிகமா இருக்கும். அது என்னது? கருவேப்பிலை. கருவேப்பிலையா? தயிர். சரி உள்ள வச்சிருது. இது என்ன? முருங்கைக்கீரை. இது எங்க இருந்து எடுத்த? இங்க இருந்து எடுத்தேன். இங்க வை. இது தள்ளிங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கு ரேக்கு. இது வேற ஷாக் அடிக்கிற மாதிரி பயமா இருக்கு. அடிக்காது. மாவு இருக்கு. எடே நான் எடுக்கனா மாவு. இது ஒரு ஊறுகாய். இதுக்கு பின்னாடி ஒரு ஊறுகாய் இருக்கு. 6 ஊறுகாய் வச்சிருக்கா. இப்படியே உட்கார அதை கவர் ஆக மாட்டேன். இது பின்னாடி மிளகா வச்சிருக்காங்க. இது பழைய சாதம் எங்க அப்பாக்கு. அது ஒரு ஊறுகாய் தான். இதுவும் ஊறுகாய் தான். அப்ப 7 ஊறுகாய் டப்பா. எங்க காலால ஊறுகாய் தருவாங்க நிறைய பேர். இதை வேறு நேற்று வச்ச குழம்பு. இதுதான் அந்த ஹைலைட்டு. வச்ச குழம்பு ஃபுல்லாக அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. வச்ச மிளகா. இது ஃபுல்லாக வந்துட்டு என்ன தெரியுமா, எங்கள் ஊரில் வந்து இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டா சப்பாத்தி மாவு அது வந்து எங்கள் அம்மா எப்போல்லாம் ஊருக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் ஒரு 5-6 கட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது அவங்களுக்கு அங்கே ஃப்ரீயாக கிடைக்காது. ஃப்ரீயாக தான் கிடைக்கும் அவங்களுக்கு. அங்கே பால்வாடியில் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டா பால்வாடியான்னு தெரியல. அதனால சப்பாத்தி மாவுக்கு எங்கள் வீட்டில் பஞ்சமே இல்லை. ஏற்பட்ட சப்பாத்தி மாவு இருக்கு. ஊறுகாவும் பஞ்சமே இல்லை. கீழே லாஸ்ட் ரேக் கீழே போட்டுருப்பேனத்துக்கு தண்ணி சொட்டுதுடா லூசு. எப்பா புளி இருக்கு, தக்காளி இருக்கு. இவ்வளவுதான் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள மொத்தம் இருக்கிறதே. வேற எதுவுமே இல்ல. ஆமா. தண்ணி ஒழுத்து குடி. அவ்வளவுதான். இந்த ஃபிஷ்ஷோட மெயின்டெனன்ஸ் வந்து சமூகம். இங்கதான் எங்க அப்பா. அவ்வளவுதான். ஒரு அளவு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு முடிஞ்சிச்சு. ஹோம் டூர் வேணா சொல்லுங்க. ஹோமே இல்லைங்க. இதுக்கு ஹோம் டூர் எல்லாம் கேட்காதீங்க. தெரியும் உங்களுக்கு. ஹோம் டூர் வேணும்னா சொல்லுங்க. ஹோம் டூர் போடலாம். ஹோமே இல்ல. எங்க இருந்து ஹோம் டூர்லாம் ஹோம் டூர் போடுவோம். ஓகே அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டூர் வேணும்னு சொல்லுங்க. நாங்கள் வந்து பார்ட் 1க்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால சரி பார்ட் 2 எடுக்கலான்னு இருக்கோம். நாங்கள் திரும்ப போகிறோம். பார்ட் 2 உங்களுக்காக வரப்போகுது. இவரை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜோசியம் பார்ட் 2 திரும்பி போட போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வீக் நல்லா வியூஸ். ரெண்டாவது ஜோசியம் எது எப்படி போறோம்னா, ஒரு சட்டை, ஒரு கொஞ்சம் அழுக்கான சட்டை. ஜோசியம் வந்து பாப்பாங்க, கை காமிச்சு பாப்பாங்கல, அவங்க கிட்ட அது மாதிரி நாங்க திரும்பி போய் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்து அது வீடியோ போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதே திரும்ப போறோம்.
பார்ட் 2 எங்க அப்பா கை காமிச்சாலே வந்து தம்பி நீ பிறக்கதே வச்சுப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ எப்படி போக போறோம்னா டோட்டலா நானும் இவ்வளோ வந்து நான் அப்படியா ஏன் சும்மா ஒரு இடத்துல அது மாதிரி சொல்லுவாங்க. கேர் பண்ணிக்கிட்டா தானே நாங்க அது கரெக்டான அளவுக்கு கிட்ட பண்ணீங்கன்னா ஒரு அளவுக்கு கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒண்ணுமே தெரியாது அவன் அதாவது சும்மா எடை கூட அடிச்சு விடுவான், ஊர்லயே அடிச்சு விடுவான். அவனுக்கு தேவை காசு. அந்த மாதிரி இருக்கான்னு ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுக்கு போய் மாட்டினா என்ன பண்ண மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். எங்க அப்பா வந்து ஜோசியம் பார்த்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து ஜோசியம் பார்த்திருக்காரு. அப்ப எங்க அப்பா கிட்ட வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? தயவு செஞ்சு உன் கையை யாருக்கிட்டயுமே காமிச்சிட்டாருப்பா, நீ ஏச்சுக்கோப்பா. உண்மையாதான் சத்தியமா அவட்ட கேளாம இல்லைங்களே. தோஷம். ஓ தோஷம் ஜாஸ்தி. தோஷம் தான்ப்பா கை ஃபுல்லாவே அப்படின்ட்டு தோஷம் ஜாஸ்தி. கை காட்டிட்டு அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு கஷ்டமா இருக்கும். எல்லாம் யார் காட்டினாலும் அதை சொல்லுவாங்க. கையாருக்கு காட்டாது. இந்த கை யாருக்கு காட்டுறது அதாவது சாபம் பிடிச்ச கை அப்படின்றாங்களா? அதுதான் அதோட அர்த்தம். சொல்லாம சொல்லிருப்பாங்க போல. என்னது நான் வேற பண்ண லூஸ் வேற பண்ணாத அடிச்சுறேன். சரி ஓகே பை 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 गाइस